பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குதிரை குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது ஒரு வகையான கொடி வகை தாவரம் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக சாக்கடை ஓரங்களில், தண்ணீர் இருக்கக்கூடிய களிமண் பூமிகளில், மணல் பூமிகள்லாம் ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இது காட்டுக்கொடி வகை அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா ஒரு இடத்துல இது முளைக்க ஆரம்பித்ததுன்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் இது ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரை படர்ந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் சொல்லுவோம். இந்த குதிரை குழம்பு அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்ததுன்னா, இதோடைய இலையை பார்த்தோன்னா குதிரை குழம்பு எவ்வாறு ஒரு அமைப்பில் இருக்கோ அதே போல் இலை அமைப்பை கொண்டிருக்கிறதுனால தான் இதற்கு குதிரை குழம்புன்னு பேர். இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் இதோட இலை மற்றும் கிழங்கு இது இரண்டுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே இருக்கிறத பார்க்குறோம். இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய குழந்தையின்மை மற்றும் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாரம்பரிய மருத்துவ நூல்கள், குறிப்பாக யுனானி மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்களில் இந்த குதிரை குழம்பை பற்றி நிறைய குறிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். யுனானி மருத்துவ முறை அப்படின்னு சொல்லும்போது இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் ஆண்குறி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அல்லது சீக்கிரமாகவே ஆண்குறி தொய்வடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைக்குமே பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவத்தில் இந்த குதிரை குழம்பை ஒரு முக்கியமான மருந்தாக உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். குதிரை குழம்புடைய வேரை எடுத்து அதை சிறு சிறு துகள்களாக நறுக்கி நன்றாக வெயிலில் உலர வைக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்து அதில் 1/2 கிலோ அளவுக்கு இந்த குதிரை குழம்புடைய அந்த காய வைத்த பொருளை போட்டு இட்லி வேக வைப்பது போல் நன்றாக அதை அந்த ஆவியில் வேக வைக்கிறாங்க. அதன் பிறகு அதை எடுத்து மீண்டும் வெயிலில் காய வைத்து நன்றாக தூளாக ஆக்கி கொள்கிறார்கள். இந்த ப்ராசஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 முறை செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்த பிறகு தூள் செய்து எடுக்கக்கூடிய அந்த குதிரை குழம்பு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுய இன்பம், அதாவது நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாஸ்டர்பேஷன் சின்ன வயசில் பண்ணுறதுனால அவங்க கல்யாணம் ஆகி 26-27 வயசில் கல்யாணம் ஆகும்போது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சூழலாக இருக்கும். எழுச்சியும் இருக்காது, அல்லது உடலுறவு கொள்ள அவங்க முயற்சி செய்தாலும் பெரிய அளவில் பலன் இருக்காது, அல்லது உடலுறவு கொள்ளும்போது கூட மிக வேகமாக விந்து கசிகிறது போல் ஒரு தொந்தரவு இருக்கிறத பார்ப்போம். அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கவர்களுக்கு கூட நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேர் இந்த குதிரை குழம்பு 21 முறை பாலில் ஆவியாக கட்டி வேக வைக்கப்பட்ட அந்த ஒரு சூர்ணம்னு சொல்லலாம். இந்த குதிரை குழம்புடைய சூர்ணத்தை 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்டு பார்க்கணும். நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி நல்ல மருந்துகள் கிடைத்தாலும் கூட அதை 1 வாரம் 10 நாள் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் இதில் பிரயோஜனம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களும் அந்த மருந்தை சாப்பிட்றதில்ல. பொதுவாகவே இந்த மூலிகை மருந்துகளை பொறுத்தவரையிலும் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா குறைந்தது 3 to 6 மாதம் அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு பார்த்தோமே ஆனால் அந்த பலவீனம் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். குதிரை குழம்பு வெறும் ஆண்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெண்களுக்கும் கூட தான். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இன்றைக்கு நிறைய பார்க்கக்கூடிய பிரச்சனை எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது 45-48 வயதில் ஏற்படுகின்ற மெனோபாஸ் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மிக குறைந்த வயதிலேயே, அதாவது 32 வயது 33 வயதிலேயே அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிடுது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் ஆகிற பிரச்சனை வந்தாலும் கூட சிலருக்கு அந்த ஓவரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டியூப், ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த 2 பிரச்சனையும் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நிலைமையில் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான்.
ஆனால் இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு வரும்போது அதை கரைக்கக்கூடிய சக்தி, அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து குதிரை குழம்புக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குதிரை குழம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர், அந்த கிழங்கு, அதை வந்து நன்றாக நறுக்கி ஒரு குக்குடப்புடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோழி அளவுக்கு விரட்டி வைத்து அதுக்குள்ளே வைத்து எரித்து சாம்பலாக்கி அந்த வெண்மை நிறமான சாம்பல் வந்து ஒரு 500 மில்லிகிராம் காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட வேண்டும். ஒரு 6 மாத காலம் இதை சாப்பிட்டு விட்டு ஹிஸ்டோஸ்பால்ஃபென்ஜியோகிராம் சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை எடுத்து பார்த்தோம்னா அந்த அடைப்புகள் முழுமையாக மறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகை மருந்தினால் அந்த அடைப்புகள் குணமாகாது அப்படிங்கிறது பொதுவாக நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட அடைப்புகள் மிக வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் மருந்து சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம் எடுத்து மீண்டும் 6 மாதம் இந்த மருந்துகளை சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஒரு ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம் எடுத்து பார்த்தோம்னாலே இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். இன்றைக்கி மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய தசைகள் பலமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து நிறைய நான்வெஜிடேரியன் சாப்பிட்றேன், நிறைய முட்டைகளை குடிக்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், இருந்தாலும் கூட என்னுடைய தசைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை, உயரம் வளரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய குறைபாடினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அந்த சக்தி வந்து குதிரை குழம்புக்கு உண்டு. எனவே நேர்களே, இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடிய குழந்தையின்மை மற்றும் மலடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் அவலங்களை கண்டு பொங்கி எழாமல் அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஆணவ கொலைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில், வாராகி என்பவர் தொடுத்த ஒரு வழக்கில், இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். தமிழகத்தில் தொடர்ந்து காதல் திருமணங்கள் செய்யக்கூடிய அல்லது சாதி கடந்த திருமணங்களை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படக்கூடிய அந்த ஒரு செய்திகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு பெரிய பட்டியலையே அவர் கொடுத்திருந்தார். அதாவது கோகுல்ராஜ் போன்றவர்களுடைய மரணம், அதையெல்லாம் சுட்டிக்காட்டி மிக நீண்ட காலமாக இந்த கொடுமை தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. இதை தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக கட்ட பஞ்சாயத்துகள் மூலமாக உறவினர்களே தங்களுடைய பிள்ளைகளையே கொன்று விடுவது அல்லது தங்களுடைய பிள்ளைகளை காதலித்தவர்களை கொன்று விடுவது என்பது போன்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றன. இந்தியாவில் அதிக ஆவணக்கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால் அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக பல மரணங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்து வந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இதை தடுப்பதில் சட்டத்தினுடைய பங்கு என்ன, காவல்துறையினுடைய பங்கு என்ன, சமூகத்தினுடைய பங்கு என்ன என்று பல கேள்விகள் எழுகின்றன. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு விரைவில் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு புதிய சட்டம் இயற்றப்படும் என்று நீதிமன்றத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறது. இந்த இடத்தில் நம்முடைய கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கினுடைய அடிப்படையிலேயே பார்த்தால் கூட ஒரு புதிய சட்டம் இல்லாதனால் அல்லது ஒரு வலுவான சட்டம் இல்லாததால் தான் ஆணவ கொலைகள் நடைபெறுகின்றனவா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கின்றன. வன்கொடுமை தடை சட்டம் இருக்கிறது, அதே போல் ஒரு தனிநபர் உரிமை சார்ந்த மன உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இருக்கின்றன. வயது வந்த எவரையும் திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சட்டத்தை மீறுகிற, அந்த சட்டத்தில் குறுக்கிடுகிற யாரும் தண்டனைக்குரியவர்கள் என்கிற விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டம் என்பது புதிதாக என்ன சமூக மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. பொதுவாக இந்த ஆணவ கொலைகளை பற்றி நாம் விரிவாக சமூக ரீதியாக பார்க்கிற போது ஒரு ஆணவ கொலையில் ஈடுபடுகிற ஒரு நபர் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும்.
சமீபத்தில் நான் ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவரை நான் இங்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது அவர் என்னிடம் வந்து பேசி கொண்டிருந்தார். அப்போது அவர் என்னிடம் ஒரு கருத்தை சொன்னார். தம்பி, நீங்கள் நிறைய இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராகவெல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் எங்கள் சமூகத்தில் என்ன ஒரு நெருக்கடி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மகள் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டார், இன்னொரு சாதியை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு அவர்கள் இந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் எங்களுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு இழி சொற்களால் அல்லது அவர்கள் எங்களை நடத்துகிற விதத்தினால் எங்களால் அந்த ஊரிலேயே இருக்க முடியவில்லை. அதன் காரணமாக நாங்கள் இப்பொழுது ஊரை விட்டு வெளியேறி வேறொரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இதுதான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது நம்முடைய சாதி அமைப்பு என்பது ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு சாதியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்கிற போது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது ஒரு உளவியல் ரீதியான சமூக ரீதியான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிறது. இந்த தாக்குதல் என்பது பல சமயங்களில் அந்த பெற்றோர்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறது. அப்பொழுது அவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்கள் அந்த உறவை பிரிப்பதற்கு அல்லது தங்களுடைய பிள்ளைகளினுடைய அந்த தேர்வை உடைத்தெறிவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் காலமாக இவர்களுக்குள்ளேயே உறைந்து போயிருக்கக்கூடிய சாதி உணர்வுகளுக்கு ஒரு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த கலப்பு திருமணங்கள், சாதி கடந்த திருமணங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இதுபோன்ற கலப்பு திருமணங்களை, சாதி கடந்த திருமணங்களை செய்து கொள்பவர்களை அவர்களை பிரிப்பதற்கு அல்லது அவர்கள் மீது வன்முறையை ஏவுவதற்கு பல வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நேரடியாக மிரட்டப்படுகிறார்கள், அடியாட்கள் மூலமாக மிரட்டப்படுகிறார்கள், குடும்பத்தினர் பல்வேறு வன்முறைகளை பிரயோகிக்கிறார்கள், அவசரமாக இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவது போன்ற விஷயங்களை எல்லாம் கூட குடும்பங்களில் பரவலாக செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை, இன்னொரு சாதியைச் சேர்ந்த ஒரு ஆணை விரும்புகிறார் என்று தெரிந்தாலே அவரை உடனே தங்கள் சாதியில் யாராவது ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பது, மிரட்டுவது, இது எல்லாம் பலிக்காத போது தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொன்று விடுவது என்கிற கொடூரங்கள் எல்லாம் தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறுகின்றன. ஆக இது ஒரு சாதி சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாக, ஒரு மனநோய்க்கூறாக இன்றைக்கு இந்த ஆணவ கொலைகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் காவல்துறையினுடைய ஒரு உதவியையே அந்த காதலிக்கக்கூடிய இருவரும் நாடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். சில இடங்களில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு உரிமையை உத்தரவாதப்படுத்துகிறார்கள். அவர்கள் வயது வந்தவர்களாக இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் உதவுகிறார்கள். ஆனால் பல சமயங்களில் இந்த சாதிய சமூகத்தினுடைய உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கிற போது, அல்லது இதையும் தங்களுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அல்லது அதையும் தங்களுடைய கட்ட பஞ்சாயத்து வருவாயின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ அங்கு இருந்தால் அவர்கள் இந்த தம்பதிகளை பிரிப்பதற்காக பெரும் தொகையை பெண்ணினுடைய தரப்பிலிருந்தோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ பெற்றுக்கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை பரவலாக பார்க்க முடிகிறது. இதுதான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது போன்ற ஒரு சாதி கடந்த திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களை பிரிப்பதற்காக அது சார்ந்த பேரங்களில் பல சிறிய அரசியல் கட்சிகள் அல்லது பல சிறிய அமைப்புகள் கூட பல இடங்களில் செயல்படுவதை தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இது உண்மையிலேயே இந்த சாதி கடந்த திருமணங்கள் என்பது கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக பலருக்கும் வருவாய் ஈட்டக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் இதன் மீதான நடவடிக்கைகளை நாம் எப்படி எடுப்பது என்பது முக்கியமான கேள்வி. அப்படி இருக்கிற போது சட்டம் இயற்றுவது அதில் ஒரு சிறு முயற்சி தான். மாறாக சமூகத்தில் நாம் மிகப்பெரிய அளவிற்கான விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு தூரம் இந்த ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக நிறைய பெண்கள் படிக்கிறார்கள், வேலைக்கு வருகிறார்கள், பொதுவெளிக்கு வருகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான ஒரு உரிமை இருக்கிறது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இதை இன்றைக்கு பழமவாத சக்திகளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற போது இது போன்ற ஆணவ கொலைகள் என்பது பரவலாகி வருகின்றன. இதை தடுக்க வேண்டும் என்றால் சமூகத்தில் பெரிய அளவிற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இதுபோன்று அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்புகளை அளிக்க வேண்டும்.
விரைவு நீதிமன்றங்களை அமைத்து ஆணவ கொலைகளில் ஈடுபடுகிறவர்கள், மிரட்டுகிறவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனைகளை வழங்கும் வண்ணம் சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும். இதற்கென சிறப்பு காவல்துறை பிரிவுகளை உருவாக்க வேண்டும். அதில் பெரும்பாலும் பெண்களை கொண்டதாக அந்த அமைப்பை உருவாக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் இதுபோன்ற விஷயங்களில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் இந்த ஆணவ கொலைகளை தடுக்க முடியும், விலைமதிக்க முடியாத இந்த இளம் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அத்துறையில் உள்ள அனுபவம் வாய்ந்த ஒருவரை சந்திக்கும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி பல தகவல்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் சிறப்பு விருந்தினர்கள் பல துறைகளில் இருந்து வந்து பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தை மைய மேம்பாட்டு பயிற்சியாளர் திருமதி உமாசங்கர். குழந்தை மைய மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மாண்டசோரி கல்வி முறை அப்படிங்கிறது என்ன, இது எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியமானது இருக்கு, இந்த கல்வி முறை மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், இப்படி பல கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். குழந்தை மைய மேம்பாட்டு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். தேங்க்யூ. ஒரு பயிற்சியாளராக ஒரு ஆசிரியராக கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால பயணம் இருக்குது. நிறைய டீச்சர்ஸை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதுவும் சைல்ட் சென்டர்டாக குழந்தைங்களை மையமாக வச்சு ஒரு கல்வி முறை ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத இப்போ நம்ம எல்லாரும் வலியுறுத்தி சொல்கிறத பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எதுவும் ஒரு கல்வி அப்படின்னா வெறும் புத்தகம் மட்டுமே இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காலகட்டத்தில் மாண்டசோரி அப்படின்ற ஒரு கல்வி முறை எப்போ வந்துச்சு, அதில் டீச்சர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பிரத்யேக பயிற்சி தேவையாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஒரு சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்காங்க, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது மேடம். இதுக்கு எல்லாத்துக்குமான பதில்களை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். முதல்ல இந்த மாண்டசோரி கல்வி முறை அப்படிங்கிறது, இந்த சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அப்படின்னா என்ன மேடம்? குழந்தையை மையமாக கொண்ட கல்வி முறைன்னு சொல்லும்பொழுது உண்மையாகவே இந்த சூழலில் இல்லை கிளாஸ் ரூமில் வந்து குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கல்வி என்பது அவங்க மாண்டசரி என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கைக்கேற்ற உதவின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எழுத வாசிக்க தவிர அவனுடைய மேம்பாட்டிற்காக என்னென்ன விஷயங்கள் அந்த குழந்தை உள்வாங்கிக்கிறாங்களோ அதுக்கு வாங்கிக்க முடியுமோ அதுக்கு நம்ம ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு முக்கிய கருத்து என்னென்னா, மாண்டசரியாக இருக்கும் டீச்சர்ஸாக இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு குழந்தைகள் வந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், கற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்குது, அந்த நம்பிக்கையோடு அவங்கள வரவேற்கிறோம். நம்ம ஏதோ திணிக்கணும் அவங்களுக்குள்ள இல்லை. அதனால் அந்த குழந்தைக்கு ஆர்வம் இருக்குது, குழந்தைகள் நன்றாக செய்யணும்னு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த குழந்தையை நான் வரவேற்கும் பொழுது முதல்ல அந்த குழந்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்க. அதுவே நம்ம ஆசிரியர்களுக்கு அந்த அணுகுமுறையில் குழந்தையை வந்து குழந்தை தானே அப்படின்னு இல்லை, அவரால் கற்றுக்கொள்ள முடிய ஆற்றல் வந்து அந்த குழந்தையிடம் இருக்குது, சக்திகள் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த விஷயத்துல இதை குழந்தை மையமாக கொண்ட சூழல்னு சொல்கிறோம். இந்த சூழலில் 2.5 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைகள் சேர்ந்து இருப்பாங்க. நம்ம வந்து அந்த குழந்தையோட தேவைகள், அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும், கற்றுக்கொள்ளும் விதம், அவர்கள் கைகளாலும் புலன்களாலும் கற்றுக்கொள்ள முடியும்னா அந்த கற்றுக்கொள்ளும் விதத்துக்கு ஏற்றவாறு இந்த சூழலை தயார் செய்கிறோம். அவங்க ஆர்வத்துக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு செயல்பாடுகள் கொடுத்து அவங்க செய்யும் பொழுது அந்த மேம்பாடு அடைவார்கள். அந்த குழந்தையிடம் இருக்கு தானாகவே வேலை செய்து தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியும் கற்றல் ஏற்பட்டு. ஸோ அதற்கேற்ற இந்த சூழல் தான் சைல்ட் சென்டர்ட் கிளாஸ் ரூம்னு சொல்கிறோம். மேலும் இங்கே வந்து நம்ம வேறு என்ன விதத்தில் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து அந்த குழந்தைக்கு அவருடைய தன்னம்பிக்கை வளரணும், என்னால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை வளர வேண்டும். இதற்கெல்லாம் ஏற்றதாக நம்ம செயல்பாடை உருவாக்கியிருக்கோம். ஒரே கருத்தாக நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு இல்லாமல் இந்த சூழலில் குழந்தைங்களுக்கு சுதந்திரமும் இருக்குது,
ஆனால் என்ன வேணால் செய்ய முடியுங்கிற சுதந்திரம் இல்லை, நிறைய கட்டுப்பாடுகளும் இருக்குது. தே ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். 2.5 வயசு குழந்தைங்க கூட ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம குழந்தைங்களுக்கு உதவி அளிக்கும் பொழுது அது அடிப்படை அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மிக மிக ஸ்ட்ராங்காக நம்மால் ஏற்படுத்த முடியும். இந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு அளிக்க முடியும். மாண்டசோரி அப்படிங்கிறது நான் என்னன்னு கேட்டேன் மேடம். இதோட ஆரிஜின் எங்கிருந்து இந்த கல்வி முறை நம்மளுக்கு வந்திருக்கு? அவங்க பேர் டாக்டர் மரியா மாண்டசோரி. அவங்க இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். அவர் 1870 பிறந்தாங்க. ஷி வாஸ் அ மெடிக்கல் டாக்டர். ஓகே, அவங்க சின்ன வயசில் நான் டீச்சராக மட்டும் ஆக மாட்டேன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ஒருத்தர். இப்போ கல்வி முறையில் தான் அவங்க பேர் மிக மிக பிரபலமாக இருக்குது. அவங்க வந்து மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மனநிலை குன்றிய குழந்தைகளுக்கு உதவி அளித்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேலையில், பணியில் அவங்க அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இவங்களுடைய உதவினால் அவங்களால ரொம்ப முன்னேற முடிஞ்சுது. அப்போ இவங்க நினச்சிட்ருக்காங்க, இந்த குழந்தைகளாலேயே இவ்வளோ முன்னேற முடிஞ்சதுன்னா நம்ம நார்மல் சில்ட்ரனுக்கு உதவி அளித்தா இன்னும் என்ன பிரமாதமாக அவங்களால செய்ய முடியும்னு அவங்க சிந்திச்சிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 1907 ஜனவரி 6 சொல்கிறோம். அதாவது ஒரு இந்த ரியல் எஸ்டேட் பீப்புள்னு இப்போ சொல்லுவோம். அதில் ரோம் நகரத்தில் அவர் வந்து இவங்களை வந்து இந்த குழந்தைங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட குழந்தைங்கள்லாம் அவங்கள கட்டி அவங்கள எதான செய்யறதுக்கு உதவி அளிக்கிறதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி இவங்களை அழைச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் சில்ட்ரனுக்காக ஒரு 60 குழந்தைங்களுக்காக இவங்க ஒரு சின்ன ஒரு அறையில் ஒரு அந்த வாட்ச்மேனோட பொண்ணை அசிஸ்டண்ட்டாக போட்டு ஒரு சூழல் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்து 1/2 மணி கொடுத்துட்டு திரும்ப வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இனாகரேஷன் அன்றைக்கே இட் வாஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் எபிஃபனின்னு சொல்கிறோம் கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஜனவரி 6. அதனால அவங்க ரொம்ப பிரமாதமாக ஒரு நாளைக்கு இந்த உலகமே இந்த குழந்தைங்களை பற்றி பேசும்னு பேசினாங்களாம். ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ அந்த வித்தின் அ ஷார்ட் பீரியட், ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே இந்த குழந்தைங்க எப்படி மாறி செயல்பாடெல்லாம் செஞ்சாங்களோ அதுலேருந்து தாங்க இந்த கல்வி முறையே உருவாகினது. ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்கிறோம். அந்த குழந்தைங்க, அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க மாண்டசோரி கிட்ட, பசங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் திரும்ப தர மாட்டேங்கிறாங்க, 1/2 மணியில் வாங்கி வைன்னு நீங்கள் எனக்கு ரூல் கொடுத்துருக்கீங்க, அந்த பசங்க திரும்ப தர மாட்டேங்கிறாங்கன்னு. என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு. அப்போ மாண்டசோரி வந்து விட்டுடுங்க, அவங்க வேலை செய்யட்டும். அப்போ சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், வேலை செய்வதற்கான சுதந்திரம் பெற்றார்கள்னு சொல்கிறோம். பல முறை அந்த செயல்பாடை செய்வதற்கு அவங்க அந்த சுதந்திரம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிது. போக போக டீச்சர்ஸ் திரும்ப கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவங்க எங்கள் பின்னாடியே சுற்றி வராங்க, ஒரே இடமா உட்கார மாட்டேங்கிறாங்க பசங்கன்னு. சரி என்ன தான் செய்கிறாங்கன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த டீச்சர்ஸ் போகிற இடம்லாம் போய் அலமாரியில் மெட்டீரியல் எல்லாம் வைக்கிறத பார்த்தாங்க. குழந்தைங்களே தன் வேலையை முடிச்சுட்டு தானே கொண்டு போய் மெட்டீரியலை வச்சுட்டாங்க. அப்போ அந்த சூழலில் நடந்து மூவ் பண்ணுறதுக்கு சுதந்திரம் கிடைத்தது அவங்களுக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக தாங்க ஒரு ட்ராமாட்டிக் ஸ்டோரி. அந்த டீச்சர் வந்து கிளாஸை மூடாத அலமாரியும் திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் மறுநாள் காலையில் வந்து பார்த்தாக்கா பசங்கள்லாம் அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் மாண்டசோரியை வரவழைச்சு சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் திருடுறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் குழந்தைங்க தானே, அவங்க மெட்டீரியல்ஸை திருடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திருடி என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றும் பண்ணல, அங்கே தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு. இதை பார்த்து டாக்டர் மாண்டசோரி வியந்தார்கள்னே சொல்லலாம் அவங்களே. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தானாக ஒரு செயல்பாட்டை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் கிடைச்சிது. இதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, அலமாரியில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு எட்டுறா மாதிரி ஷெல்ஃபில் பண்ணி அங்கே வச்சுட்டு குழந்தைங்களே தானே போய் தேர்ந்தெடுத்து செயல் செய்வதற்கு அந்த சூழலை உருவாக்கினாங்க. இந்த சூழல்லையே அவங்க பல விஷயம் பார்த்தாங்க. குழந்தைங்க தானாக எழுத தொடங்கினாங்க, குழந்தைங்க தானாக வாசிக்க தொடங்கினாங்க, அப்புறம் அமைதி சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு விரும்பினாங்க. அவங்க அவ்வளவு டிசிப்ளின்டாக அந்த குழந்தைங்க நடந்துனோடனே, இதுதான் குழந்தைகளோட இயல்பு குணம், நான் குழந்தைமையின் சீக்ரெட் அதை புரிந்து கொண்டேங்கிறாங்க. த சீக்ரெட் ஆஃப் சைல்ட்ஹுட்.
இதெல்லாம் இத்தனை நாள் பார்க்காத குணங்களை நான் இன்று பார்த்தேன், நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதனால அதிலிருந்து 1907லேருந்து இப்போ மோர் தென் 100 இயர்ஸுங்க. இப்போவும் அந்த சூழலை உருவாக்கினோன்னா நம்மால் இந்த குழந்தையோட இந்த இயல்பு குணத்தை பார்க்க முடிகிறது, பார்க்குறோம். தட் தே ஆர் ஸோ டிசிப்ளின்ட். அந்த தன் ஒழுக்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த குழந்தைகளிடம் இயல்பாக வருது. எப்படி வருகிறதுனா இந்த சூழலில் அது அவங்களுக்கு சுதந்திரமும் இருக்கணும், கட்டுப்பாடும் இருக்கணும், அவங்களால ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்க முடியும். சூழலில் பாய் போட்டிருக்கோங்க, பாய் போட்டு தான் வேலை செய்வாங்க. ஒரு குழந்தை கூட அந்த பாயை மிதிக்காது. ரூல் அவங்க டீச்சர் ஆசிரியர் எப்படி காட்டியிருக்காங்களோ அப்படியே செய்வாங்க. நம்ம நினைப்போம் அந்த 3 வயசு குழந்தையால் அப்படி ரூலை ஃபாலோ பண்ண முடியுமான்னு செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈவன் நவ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அதிசயப்படுறாங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக மேடம், அதுதான் கேட்கணும்னு நினச்சி. இப்போது என்னென்னா கல்வி முறை ரைட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பெரியவங்களுக்கே வந்து ரூல்ஸு அப்படின்னு போட்டால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் தப்பு பண்ணுறதோ இல்லை அதை மீறி போகிறதோ நம்ம நிறைய பார்க்குறோம். 2.5 வயசு குழந்தை அவங்களுக்கே வந்து அவங்கள பற்றின ஒரு முழுமையான புரிதல் இருக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ தூரம் அவங்களால சிஸ்டமேட்டிக்காக இருக்க முடியுதுன்னா எப்படி இந்த இது பாசிபிள் ஆச்சு? அவங்கள அந்த சூழலில் வரும்பொழுதே நம்ம வந்து இந்த சூழலை நாம் இப்படி நடந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆசிரியர். அவங்க வந்து என் சொல் பேச்சை கேட்டு நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை. நீங்கள் என்ன கட்டுப்பாடுகளோ என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நானும் பின்பற்றுவேன். இப்போ இங்கே நம்ம மெல்ல பேச போகிறோம், அமைதியாக இந்த சூழல் இருக்கணும், நான் மெல்ல பேசணும்னா டீச்சரே மெல்ல பேசுவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து அந்த டீச்சர் மாதிரி இருக்கணும்னே நினைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் முதல்ல ஸ்கூலை செட்டப் பண்ணிட்டோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வராங்க பாருங்க, இதில் 2.5 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்க ஒரே கிளாஸில் இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷம் 2.5 வயசு குழந்தைங்களை நீங்கள் சேர்க்கும்பொழுது இங்கே 3.5 வயசு 4.5 வயசு எல்லாம் இருக்காங்க. அந்த பிள்ளைங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பார்த்து இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது என்ன சொல்லலாம், ஒரு நல்ல சொசைட்டிங்க, ஒரு நல்ல கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் அனைவருக்கும் ஒரே ரூல், இன்க்ளூடிங் த டீச்சர். ஆசிரியருக்கும் அதே ரூல் தான். நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை. அதனால தாங்க தே வில் ஃபாலோ. முக்கியமாக ஒன்று இங்கே ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கே எப்போவும் அவங்க எப்படி நடக்க கற்றுக்குறாங்க, தாய்மொழி எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னா, அவங்க பிறந்த உடனே அந்த சூழலில் இருக்கிறவங்க எல்லாரும் நடக்கிறாங்க இல்லைங்களா. அந்த குழந்தை வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக பிறந்த பிறகு விதின் மந்த்ஸ் குப்புறத்திட்டு நீஞ்சி தவிழ்ந்து உட்கார்ந்து நின்று நடக்கிறாங்கன்னா அந்த சூழலில் எல்லாரும் நடக்கிறாங்க. அவங்களும் அந்த மனித இனத்தில் ஒரு அங்கத்தினர், அவரும் அந்த மாதிரி நடந்துக்கணும். ஸோ அந்த அப்சர்வ் பண்ணியே அவர் நடக்கிறாரு. தாய்மொழி கேட்டு கேட்டு பேசுகிறாங்க. யாரும் டியூஷன் சொல்லி தரதில்லை, யாரும் டியூஷன் சொல்லி தரதில்லை. ஆனால் அவங்க கேட்கும் அந்த திறன், அதை வச்சுட்டு பேசுகிறாங்க அதே மொழியை. எப்படி வீட்டில் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. அந்த சக்தி அந்த குழந்தையிடம் இருக்குது. இந்த சூழலில் அனைவரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னா பசங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ஐ ஹாவ் டு டெல் யூ. இப்போது ஒரு குழந்தைய வந்து வீட்டில் 2 வயசில் கொண்டு போய் விடுறாங்க. முன்னாடி இப்போல்லாம் வந்து என்ன, ஸ்கூல் போடுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் பீப்புள் க்ரெச்சில் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அப்போது ஏதோ ஒன்று வேலை செய்ய சும்மா அந்த ஒரு ஃப்ரீ டைமுக்குன்றதை தாண்டி அதில் ஒரு கரிக்குலம், ஒரு எஜுகேஷன் இருக்குது, ஒரு ட்ரைனிங் இருக்குது. அப்படின்னா இந்த 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒன்றா இருக்கும்போது எப்படிப்பட்ட ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு பிரித்து நம்ம கொடுக்க முடியும்? குழந்தைங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி. இந்த மெட்டீரியல்ஸ் அவங்க டாக்டர் மான்சரி எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, வந்து ஒரு இந்த 2.5 வயசுலேருந்து 6 வயசு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறோம், மேம்பாட்டிற்கான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட தேவைகளும் அவர்களோட குணாதிசயங்களும் ஒன்றுங்கிறோம். குணாதிசயம் நான் சொல்லும்பொழுது இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், எப்படி கற்றுக்கொள்ள முடியுமோ அவங்களுள்ள இருக்கும் கருவிகள், எப்படி கைகளையும் புலன்களையும் பயன்படுத்தி கற்றல் ஏற்படும். இன்னொரு கேரக்டரிஸ்டிக் சொல்லணும்னா, அவங்க தனியாக வேலை செய்ய விரும்புவாங்க, இண்டிவிஜுவலாக. டீமாக வேலை செய்ய தெரியாது.
நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஒரே மாதிரி செயல்பாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நான் எந்த சேவை நீங்கள் உங்களத செய்வீங்க. அதுதான் அந்த 2.5 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு குணம். ஸோ அந்த சூழல் இப்படி உருவாக்கி அங்கே மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோங்க. 2.5 வயசில் உள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் கொடுக்கணுமோ, அதுக்கு அடுத்தது 3.5 வயசில் எண்கணிதம் அரித்மெட்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ். ஆனால் அந்த அரித்மெட்டிக் அறிமுகம் செய்வதற்கு முன்னால் பல உபகரணங்களை வச்சு வேலை செஞ்சுருப்பாங்க. அது வந்து முன்னேற்பாடாக அவங்கள தயார் செய்து கொள்வதற்கு உதவும். அப்போ அந்த 3.5 வயசு குழந்தைக்கு தான் அந்த அரித்மெட்டிக்கை கொடுக்க போகிறோங்க. ஓகே. ஸோ பல மெட்டீரியல்ஸ் வந்து குழந்தைங்களை தன்னைத்தானே தயார் செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இன்னொரு அவங்களோட ஃபிலாசபியில் முக்கியமான இந்த செயல்பாடெல்லாம் மேம்பாட்டிற்கான செயல்பாடுன்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய கருத்து என்னென்னா, அந்த குழந்தைகளால் என்ன செய்ய முடியுமோ, அதாவது அவங்க பாஸ்டில் என்ன சாதனைகள் செய்திருக்கார்களோ, என்ன திறன் வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் இப்பொழுது தற்காலிக தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற உபகரணத்தை மெட்டீரியலை நான் அறிமுகம் செய்ய போகிறேன். அந்த செயல்பாடை அவங்க செஞ்சு செஞ்சு தன்னை வருங்காலத்தில் என்னென்ன செயல்பாடு செய்யணுமோ அதுக்கும் தன்னை தயார் செய்து கொள்கிறார்கள். ஸோ இட்ஸ் ஒரு தொடர்ந்து அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காகவோ மேம்பாட்டிற்காகவோ ஒவ்வொன்றையும் சிந்தித்து அவங்க அறிவியல் பூர்வமாக இதை உருவாக்கியிருக்காங்க. அதற்கு இப்போ அத்தாட்சியாக நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க. த சயின்ஸ் பிஹைண்ட் த ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அவங்க அதை வந்து என்ன காரணத்தோடு எப்படி குழந்தைங்களை பார்த்து உருவாக்கினாங்களோ அதன் அடிப்படையில் ஒரு சயின்ஸ் இருக்குது. அதனால் அந்த குழந்தையோட எவ்ரி தேவை நீட் வச்சுட்டு அடிப்படையில் நம்ம செய்யலாம். ஸோ ஆசிரியர் எப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு உபகரணத்தை அறிமுகம் செய்வேன். கூட்டாகவும் செய்யலாம், பட் பொதுவாக நான் ஒரு குழந்தைக்கு அந்த செயல்பாடை எப்படி செய்யணும்னு அந்த மெட்டீரியலை கொண்டு வந்து வச்சுட்டு செய்கிறேன். நான் இதை உங்களுக்கு செய்யும்பொழுது அங்கே மற்ற குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க வேலையில் ஈடுபட்டு. ஸோ அப்படி தான் அது செயல்படும். சம்டைம்ஸ் 2-3 குழந்தைங்களுக்கு ஒரே தேவை இருந்தால் 3 குழந்தைங்களுக்கும் சேர்த்து அறிமுகம் செய்யலாம். ஆனால் முக்கியமாக இந்த ஏஜ் குரூப்புக்கு ஒரு குழந்தைக்கும் அறிமுகம் செய்கிறோம். ஓகே. மாண்டசோரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எத்தனை வயசு வரைக்கும், எவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்க அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணோம்? இப்போ ஜென்ரலாகவே 18 வயசு வரைக்குமே நம்ம குழந்தைங்கன்றோம், இப்போ 16 சொல்கிறோம். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் அப்படி இருக்கா, இல்லை எப்படி இருக்குங்க? பிறந்ததிலிருந்து 6 வயசு வரைக்கும் ஒரு காலகட்டம், 6 to 12 6 வருடங்கள். ஸோ அந்த 6லேருந்து 12 வயது வரைக்கும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி அதுக்கும் ஒரு ஆசிரியருக்கான பயிற்சி முறையும் இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்படி சூழல் உருவாக்கி கொடுக்கணும், அந்த குழந்தைகளோட தேவைகள் எப்படின்னு சொல்லி அவங்க சைக்காலஜி மூலமாகவும் தெரியப்படுத்தியிருக்காங்க. 12 to 18ங்கிறதுங்க அடாலசென்ட் ஏஜ் குரூப். அது தனி. 18லேருந்து 24 யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு அது வேறு விதமான குழந்தைன்னு சொல்ல முடியாது, இப்போ அடல்ட்டுன்னு சொல்லிடுறோம். இருந்தால் கூட அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. 24க்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யூஆர் ஆஃப் ஆன் யுவர் ஓன். ஒரு 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 கம்பேரிசன் சொல்லட்டுங்களா? அதில் மாண்டசரி ஃபிலாசபியில் நாங்கள் என்ன சொல்கிறோம், பட்டாம்பூச்சியோட லைஃப் சைக்கிள் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ வந்து முதல்ல முட்டையாக இருக்குது இலைகளின் அடியில், பிறகு புழு கேட்டபில்லர்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் கூட்டுப்புழு, அப்புறம் பட்டாம்பூச்சி. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் இருக்குது பாருங்கள் அதனுடைய லைஃப் சைக்கிள். அதே மாதிரி மனிதர்களுக்கும் குழந்தைக்கு வந்து முதல்ல குழந்தை பருவம், முட்டை, அது அடுத்தது சைல்ட்ஹுட், அது வந்து கேட்டர்பில்லர் மாதிரி, அப்புறம் 12 to 18 வந்து அந்த கூட்டுப்புழு பியூப்பா மாதிரி, அப்புறம் பட்டாம்பூச்சி. ஸோ இந்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த பட்டாம்பூச்சியோடைய தேவைகளும் வேறு மாதிரி இருக்கும். புழுவுக்கும் கூட்டுப்புழுவுக்கும் அதனோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது குழந்தையோட மேம்பாட்டில் ஒவ்வொரு காலநிலையிலையும் அவர்களுடைய தேவைகள் மாறி இருக்கும். பிறந்த உடனே தாய்ப்பால்னு சொல்கிறோம். அம்மா வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு வாரத்துலேயே இட்லி கொடுத்துட்டு போக முடியாது, தாய்ப்பால் தேவை. அதே மாதிரி 6லேருந்து 12 வயசு குழந்தைங்களுக்கு வேறு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அவங்க டீமாக ஒர்க் பண்ணுவாங்க, குழுவாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு காலை பயன்படுத்தணும், வெளியில் போகணும், மேலே ஏறணும். அது ஸோ அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய கிளாஸ் ரூமை உருவாக்கினேன்னா அந்த
கற்றல் என்பது மிக மகிழ்ச்சிகரமாக ஏற்படும். அதுதான் அவங்களுடைய கருத்து. மான்ட்சோரியுடைய கருத்தே நம்ம அந்த கற்றல் என்பது இயற்கையாக மகிழ்ச்சியுடன் ஏற்படுவது தான் அந்த கல்வி. இப்போ இங்க இருக்கிற பள்ளிகள் எல்லாம் எந்த அளவுக்கு மான்ட்சோரி கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் இப்போ ப்ரமோட் பண்றாங்க? ஏன்னா எல்லாமே இந்த 6 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது மான்ட்சோரியில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஸ்கூல் லைஃப்குள்ளே போனோன்னே எல்லாமே அகாடமிக் ரிசல்ட் ஓரியன்ட் மார்க் ஓரியன்ட் தான் இப்போ இருக்கிறதுல பார்க்குறோம். ஆஸ் அ டீச்சராக நீங்கள் 30 வருஷம் இந்த துறையில் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு எப்படி இருக்கு? சம்டைம்ஸ் குழந்தைங்களை நினச்சா வருத்தமாக கூட இருக்குங்க. கல்வி என்பது மிக மிக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த குழந்தையால் தாங்க முடியாத ஒரு நிலைக்கு வந்த உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலோ சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனாலோ அப்போ சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க பசங்களுக்குன்னு. அதை எப்படி ஓவர் நைட் மாற்ற முடியும்னு தெரியலைங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் மீது இவ்வளோ பாசம் வைக்கும் நாம் அவங்க மீது இந்த பேர்டன் அதை எப்படி போடுறோம் சிந்திக்கணும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா தி டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம அகாடமிக்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல. குழந்தைங்க கற்றுக்கொள்ளணும். அவங்க கற்றுக்க விரும்புகிறாங்களா? எஸ். ஆனால் நம்ம எந்த விதத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறோமோ அவங்களால உள்வாங்கி கொள்ள முடியுமோ அதுக்கேற்றவாறு நம்ம அதை கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கொடுக்கும்பொழுது அவங்க ஆர்வமாக கற்றுக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நான் பரீட்சைன்னு கேள்வி கேட்கும்பொழுது நீ பதில் சொல்லணும்னு சொல்கிறோம். பல குழந்தைங்க எங்கிட்டயே 20 வருஷம் முன்னாடி கேட்டிருக்காங்க, எனக்கு தான் தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ நீங்கள் மார்க் போட்டுருங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எழுதி கொடுத்தாதான்ப்பா நான் மார்க் போட முடியும்னு நம்ம சொல்லணும் டீச்சராக. நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் எழுதினா தான் என்னால் உனக்கு மார்க் கொடுக்க முடியும். இது நம்ம உருவாக்கின ரூல். நம்ம கேட்காத இருக்கும்போது பல குழந்தைங்க நிறைய எழுதி கொடுக்குறாங்க. அதனால் நான் நினைக்கிறேன் நம்ம குழந்தைகளை சிந்தித்து இதை உருவாக்கினோமா இல்லை நம்ம ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்து இதுதான் சரின்னு நம்ம உருவாக்கினோமா? ஃப்ரம் தி அடல்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாமை எப்படி எடுக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, டு ஐ ஹாவ் அன் ஆல்டர்னேட்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியலைங்க. இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கும் எக்ஸாம் இருக்குது, எக்ஸிட்டுக்கும் எக்ஸாம் இருக்குது. பசங்க ஆல் த டைம் படிச்சுட்ருக்காங்க. அதில் அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நான் கேள்வி கேட்குறேங்க. வாட் டஸ் இட் டூ டு தெம்? அந்த குழந்தை தன்னம்பிக்கை நம்ம எடுத்துடக்கூடாதுங்க. செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்றைக்கும் எடுக்கக்கூடாது. ஒரு ஆசிரியையாக நான் இருந்தேன்னா என்றைக்கும் அந்த குழந்தையிடம் நான் சொல்லும் மெசேஜ் பை மை பிஹேவியர், நான் அவரை அணுகுமுறை, அவரை நான் வரவேற்கும் முறை எல்லாத்துலேயுமே அவர் எப்படி போகணும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு போகணும். அதுதாங்க ஆசிரியை. ஐ கேன் டூ இட்னு அந்த குழந்தை நினைக்கணும், நாட் ஐ கான் டூ இட். இல்லைங்களா? அதை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி நம்ம ஒரு சொசைட்டியாக சேர்ந்து சிந்திச்சு செஞ்சாதாங்க அது பண்ண முடியும். கண்டிப்பாக மேடம். இப்போது டீச்சர்ஸ் டீச்சர் ட்ரைனிங்னு ஒரு விஷயம் போய் படிச்சுட்டு வந்து தான் டீச்சர் ஆகிறாங்க, பசங்களுக்கு பாடம் சொல்லிட்டு. ஆனால் இந்த டைப் ஆஃப் எஜுகேஷனுக்கு டீச்சர்ஸ் ஆல்சோ ஷுட் பி ட்ரெயின்டு இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்கிறோம். அது எதனால் மேடம்? என்ன மாதிரியான ஒரு பயிற்சி உங்களுக்கு கிடைக்குது? அதாங்க முக்கியமாக நாங்கள் சொல்கிறோம். தட் இஸ் தி என்ன சொல்கிறது மாற்றம். நான் குழந்தையை அணுகும் முறையில் என்னுள் ஏற்படும் மாற்றம். அதுக்கு அந்த ஆசிரியை நான் கணக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது, இல்லை குழந்தைக்கு எழுத எப்படி சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறது டெக்னிக்ஸ் இருக்குங்க. அது முக்கியமாக நான் அந்த குழந்தைய அணுகுமுறை மை அப்ரோச் அதில் மாற்றம் கொண்டு வர்றது தாங்க மிக மிக கஷ்டமானது. ஸோ நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் எப்படின்னா இதெல்லாம் இருக்குங்க. அந்த என்வாயன்மெண்ட், அந்த கிளாஸ் ரூம் எப்படி செட்டப் பண்ணணும், அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கணும், அது எப்போ குழந்தைக்கு அறிமுகப்படுத்தணும், எப்படி அந்த குழந்தைய ஒப்சர்வ் பண்ணணும், அதுக்கு எப்படி டைரி எழுதணும், எல்லாம் சொல்லித்தரலாம். இதெல்லாம் திறன் டீச்சர்ஸும் வளர்த்துக்கணும். அப்சர்வேஷன் சொல்கிறவங்க, அப்சர்வேஷன் ஆஃப் சில்ட்ரனுங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான கருத்துங்க. அதனால் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுங்கள், இதுலேருந்து இந்த கற்றல் உங்களுக்கு ஏற்படும்னு ஆசிரியருக்கு சொல்லலாம்.
ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இதில் வந்து அறிவுபூர்வமான கற்றல், இன்டலெக்சுவல் ட்ரைனிங், சரிங்களா. அடுத்தது வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங். ஒரு உபகரணம் இருக்குன்னா அதை எப்படி அறிமுகப்படுத்தணும், இப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணும் எல்லாம் சொல்லி அதனோட டெக்னிக் சொல்லித்தரோம். ஆனால் இதெல்லாம் கற்றுனுடலாங்க எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் இன்டெலிஜென்ட். கடைசியாக மூன்றாவதாக சொல்கிறோம் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் சொல்கிறோம். அது அந்த ஆன்மீக முறைன்னு சொல்லும் பொழுது அது ரிலிஜன் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. குழந்தையை நீ எப்படி பார்க்க போகிற, அந்த குழந்தையை எப்படி நீங்கள் வரவேற்க போகிறீங்க, அந்த குழந்தைக்கு எப்படி நீங்கள் எந்த விதத்தில் அந்த குழந்தை அழுதுட்டு வரும்பொழுதோ இல்லை எனக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னு சொல்லும் பொழுதோ நான் பண்ண மாட்டேன்னு போகும்போதோ எப்படி நீங்கள் அணுக போகிறீங்க, உங்களுள்ள அந்த மாற்றம் வரும். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை மீது நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வர்றதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. உங்கள் மீது நம்பிக்கை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அப்புறம் ட்ரஸ்ட் த சைல்டு. நம்ம தமிழில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றேன்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த குழந்தைய பற்றி அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருங்க. அவர் இப்படி பண்ணல அப்படி பண்ணல, இதை சொன்னால் கேட்கல அதை சொன்னால் கேட்கலன்னு. அந்த குழந்தைங்க சொல்கிறத கேட்கறதற்கு டீச்சருக்கு டைம் இருக்கா? அவங்களுக்கு எத்தனையோ இருக்குது சொல்கிறதுக்கு. குழந்தைங்க நம்மளை பார்த்த உடனே வந்துடுவாங்க இதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு. அதை நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா? இல்லை நீ அப்புறம் வான்னு சொல்லி அனுப்ப போகிறீங்க. அப்புறம் வான்னா அவர் மறந்துடுவார். 3 வயசு குழந்தைங்க அப்புறம் வரமாட்டாங்க. ஸோ அந்த அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆசிரியர் பயிற்சியிலேயே இது 3ம் இருக்குங்க. அதனால் அனைத்தையும் சேர்த்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வீட்டில் உங்கள் குழந்தைங்கள பார்த்தா கூட எங்கள்கிட்ட வந்து கதை சொல்லுங்கள், என்ன பார்த்துருக்கீங்க உங்கள் குழந்தைகிட்ட மாற்றம். இவங்கக்கிட்ட மாற்றம் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டே எங்ககிட்ட முக்கியமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, என் குழந்தை சொன்னாங்க நீ மாறிட்ட அம்மான்னு சொன்னாங்க. அதுதாங்க ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கார்டு. த சைல்டு ஹிம்செல்ஃப் ரெக்கக்னைசஸ், நீ இப்போ என்னை ரொம்ப கோச்சிக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாற்றம் நம்முள்ளே ஏற்படும் போது நம்ம குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு ஆசிரியையாகவோ ஆசிரியனாகவோ அடல்ட் இன் தி என்வாயன்மெண்ட்டாகவோ நம்மளால் இருக்க முடியுங்க. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். கண்டிப்பாக மேடம். குழந்தைகள் மைய மேம்பாட்டு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இந்த சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் தேவையாக இருக்குது, மாண்டசரி அப்படிங்கிறது உருவான விதம், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக எவ்வளோ தூரம் நம்ம வந்து குழந்தைங்க அணுகிறதுல வேறுபட்டு நம்ம பார்க்குறோம், இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ தூரம் ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள் என்பவை உலக அளவில் நோபல் பரிசுகளை அறிவிக்கிற மாதங்களாக இருக்கின்றன. ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில், இயற்பியல் துறையில், வேதியியல் துறையில் என்று பல்வேறு துறைகளில் அறிவிக்கப்படுகிற போது இலக்கிய துறைக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்படுகிறது. இறுதியாக உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசும் அந்த அறிவிப்பும் வெளியில் வரும். எல்லா அறிவிப்புகளும் ஸ்வீடனிலிருந்தும் இறுதியான அறிவிப்பு நார்வேயிலிருந்தும் வரும். அன்றைக்கு இப்படி நோபல் என்கிற பரிசு அறிவிக்கப்பட்ட போது 1901 ஆண்டு நார்வே ஸ்வீடன் என்கிற 2 நாடுகளும் ஒரே நாடாகத்தான் இருந்தன. இப்போது இந்த ஆண்டு உலக அளவிலான நோபல் பரிசு அமெரிக்க பாப் பாடகர் பாப் டீலனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாப் டீலனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கிய நோபல் பரிசு என்பது உலக அளவிலேயே ஒரு வியப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், அவர் ஒரு பெரிய இலக்கியங்களை படைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அவருடைய அந்த பாப் இசை உலகம் முழுவதும் பாராட்ட பெறுகிற ஒன்று. ஒரு மிகப்பெரிய மக்கள் கலைஞராக அவர் இருக்கிறார் என்பது சரிதான். ஆனால் நம் ஊரில் இருக்கிற எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட அவருக்கு பரிசளிக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். அவர் மிகச்சிறந்த பாடகர். ஆனாலும் கூட இலக்கியத்திற்கான நோபல் பரிசை அவருக்கு அளித்திருக்க வேண்டுமா? அதற்கென்று ஒரு தனி துறையை உருவாக்கி ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அல்லது பாடகர்களுக்கான நோபல் பரிசு என்று சொல்லி அதனை அறிவித்திருக்கலாமே.
இலக்கியத் துறையில் இலக்கியம் படைத்திருக்கிற யாருக்காவது அந்த பரிசை கொடுத்திருப்பது தானே சரியாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு விவாதம். ஆனால் பாப் டீலன் தன்னுடைய பாடல்களால் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து இழுத்திருக்கிறார் என்பதை எழுத்தாளர் எஸ்ரா உட்பட யாரும் மறுக்கவில்லை. அந்த பாப் டீலன் அவர் பெற்றிருக்கிற இன்னொரு சிறப்பு என்று சொல்ல வேண்டுமென்றால், பெர்னாட் ஷாவுக்கு பிறகு அவர்தான் இரண்டாவதாக ஆஸ்கார் விருது, நோபல் விருது என்கிற இரண்டையும் பெற்றவராக இருக்கிறார். வேறு யாரும் அந்த 2 விருதுகளையும் சேர்த்து பெறவில்லை. பாப் டீலன் மக்களிடத்திலே அவருடைய பாடல்களால் அறியப்பட்டவராக, எழுச்சி மிகுந்த கலைஞராக அமெரிக்காவில் ஏற்கப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய குருநாதர் உட்டி குத்ரி என்று அவருடைய குருநாதராக இவர் ஏற்றுக்கொண்டு அவரோடு 6 ஆண்டுகள் இருந்து தன்னுடைய இசைத்திறனை மேலும் மேலும் இவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். 1961 ஆண்டு கல்லூரியிலே சேர்ந்து படிக்க தொடங்கிய போது தன்னுடைய குரு உடல் நலமில்லாமல் இருக்கிறார் என்று தெரிந்து தன் படிப்பை அப்படியே விட்டுவிட்டு நியூயார்க்குக்கு போயிருக்கிறார். இவர் பிறந்தது மினசோட்டா என்கிற மாநிலத்தில், அமெரிக்காவில். 1941 ஆண்டு மே மாதம் பிறந்தவர் இவர். எனவே தன்னுடைய 20வது வயதிலேயே படிப்பை அப்படியே விட்டுவிட்டு இசையின் மீது இருந்த நாட்டம் காரணமாக, தானாகவே அவர் வரித்து கொண்ட தன்னுடைய குருநாதரின் மீது இருந்த பற்றுதல் காரணமாக அங்கே போயிருக்கிறார். அவரோடு குருவோடு 6 ஆண்டுகள் தன் வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார். 1967 அந்த குத்ரி என்கிற மிகப்பெரிய இசைக்கலைஞன் இறந்து போய்விட்டான். அவர் உயிரோடு இருக்கிற போதே இவருடைய புகழ் தொடங்கிவிட்டது. 63, 64களிலேயே பாப் டீலனினுடைய பாடல்கள் மக்களுக்கான பாடல்களாக, அதிலும் குறிப்பாக போராடுகிற மக்களுக்கான பாடல்களாக அங்கே எழுந்திருக்கின்றன. இப்போதும் அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், த ப்ளோயிங் விண்ட் என்கிற அந்த பாட்டு அங்கே இருக்கிற ஒரு போருக்கு எதிரான, மனித உரிமைகளுக்கு ஆதரவான போராளி குழுக்களுக்கு அந்த பாடல் ஒரு தேசிய கீதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மக்களால் பாராட்டப்படுகிற, அந்த அளவுக்கு மக்கள் தங்கள் இதயத்தோடு இணைத்து கொள்ளுகிற ஒரு பாடல்களையெல்லாம் அவர் தந்திருக்கிறார். அவர் 1966 புகழின் உச்சத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது மோட்டர் பைக்கிலே ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்து அவர் வாழ்க்கையை முடக்கி போட்டது. கழுத்தில், முதுகு தண்டில் பல தட்டுகள் அப்படியே நசுங்கி போய்விட்டன. இனிமேல் அவரால் நின்று கூட பாட முடியாது அல்லது பாடவே முடியாது என்கிற நிலையில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவமனையில் இருக்கிற போதே அவர் நிருபர்களிடத்தில் சொன்னார், நான் பாடுவேன், எப்படியும் மறுபடியும் எழுந்து வருவேன், பாடுவேன் என்று சொன்னார். அவருடைய சொல்லை அவர் மெய்யாக்கி காட்டினார். உடல் நலம் பெற்றார். அடுத்த ஆண்டே மேடையில் தோன்றி அவர் பாடினார். பிறகு அவருடைய பயணம் அமெரிக்காவிலிருந்து உலக அளவில் அது நீண்டது. இங்கிலாந்திலே அவருடைய அந்த பாடல் இசை நிகழ்ச்சிகளுக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. இப்படி பல இடங்களிலும் அவருடைய பாடல்களுக்கு கிடைத்த பெரிய வரவேற்பு, அதிலும் குறிப்பாக அவர் பாடிய பாடல்களெல்லாம் போர்க்குணமுடையனவாக, யாரெல்லாம் இந்த சமூக அநீதிகளை எதிர்த்து போரிடுகிறார்களோ அவர்களுக்கான பாடல்களாகத்தான் அவை அமைந்தன. ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி அவருக்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது, உலக அளவில் போகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சி. ஆனால் அப்போது அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. உங்களை மக்கள் உங்கள் பாடலை கேட்க காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் இயற்கை பற்றி பாடலாம், காதல் பற்றி பாடலாம், மனித வாழ்க்கை பற்றி பாடலாம், இந்த மனித உரிமைகள் போராட்டங்கள் பற்றியெல்லாம் இங்கே பாடலை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் என்று சொன்னபோது அவர் அந்த நிகழ்ச்சியை தவிர்த்து விட்டார் என்பது ஒரு பெரிய வரலாற்று குறிப்பு. நானாகத்தான் இருப்பேன், என்னுடைய கருத்துகளுக்காகத்தான் நான் பாடுவேன், மக்களுக்கான பாடகன் நான், வெறும் தொலைக்காட்சிக்கான பாடகன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் வெளியில் வந்தார். அவருடைய உயரம் மேலும் மிகுதியானது. ஏறத்தாழ அவருடைய பாடல்கள் $100 மில்லியன் அளவுக்கு விற்பனையாகி இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். மில்லியன் என்றால் 10 லட்சம். அதற்கு பிறகு $1 என்றால் இன்றைக்கு ஏறத்தாழ 50-60 ரூபாய் மதிப்பு. எனவே இந்திய அளவில் அது எந்த அளவுக்கு தொகை உயர்ந்தது என்பதை நாம் பெருக்கித்தான் பார்க்க வேண்டும்.
மிக அண்மையில் 2013ஆவது ஆண்டு கொலம்பியா பாடல் நிறுவனம், அந்த இசைத்தட்டு நிறுவனம் அவருடைய 10வது தொகுதியை, பாடல் தொகுதியை வெளியிட்டிருக்கிறது. எனவே பல்வேறு தொகுதிகளாக அவருடைய பாடல்கள் வந்திருக்கின்றன. அண்மையிலே வந்திருக்கிற அவருடைய அந்த பாடல் தொகுப்பு ஆல்பம், இசை ஆல்பம் என்று சொல்கிறார்களே, அது த ஷேடோ இன் நைட்ஸ் என்கிற தலைப்பிலே வந்திருக்கிறது. இரவின் நிழல்கள் என்கிற அந்த தலைப்பே புதுமையாக இருக்கிறது. எப்போதும் நிழலை நாம் பகலில்தான் பார்க்க முடியும். ஆனால் அவர் இரவின் நிழல்கள் என்று ஒரு பாடல் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். இரவை பற்றி சிந்திக்கிறார், இரவில் நிழலை பற்றி சிந்திக்கிறார் என்று சொன்னால் அது ஒடுக்கப்பட்ட அந்த ஆப்பிரிக்க மக்களை பற்றி அவர் சிந்திக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஓங்கி ஒலித்த பாப் டீலனின் குரல் இன்றைக்கு நோபல் பரிசுக்கு உரியதாக ஆகியிருக்கிறது. ராக் அண்ட் ரோல் என்கிற அந்த நடனத்தோடு சேர்ந்த பாட்டை உலகத்தில் புகழ்பெற வைத்தவர்களிலே அவரும் ஒருவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், 1000 தான் இருந்தாலும் நாட்டுப்புற பாடல்களில் இருக்கிற உணர்ச்சியும் ஜீவனும் இந்த நடனங்களில், இந்த பாடல்களில் இல்லை. எனவே இரண்டையும் நான் கலந்துதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். த ஃபோல்க் சாங்ஸ் ஹேவ் அ டீப்பர் ஃபீலிங்ஸ் இன் இட் என்று எழுதுகிறார். அவை மிக ஆழ்ந்த உணர்வுகளை கொண்டவைகளாக இருக்கின்றன. எனவே அந்த நாட்டுப்புற பாடல்களின் உணர்ச்சியையும் இந்த ராக் அண்ட் ரோல் நடனத்தின் துள்ளலையும் சேர்த்து படைத்தது தான் பாப் டீலனினுடைய வெற்றிக்கு பெரிய காரணம் என்று கூறுகிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கும் அறிவியல் வளர்ச்சியை பற்றியும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையாக நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும்
கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவில் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேல் கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸில் என்னென்னா, உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணுன்னா என்ன செய்யணும்னா, ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத என்சிபிஐடைய அப்ளிகேஷனை நம்ம நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு
நிலை நிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக naga@ICICI பேங்க், naga@Indian பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த NCPIT மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் பல அங்கங்கள் இருக்கிறது. அதில் உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். அந்த உயிருள்ள பொருட்கள் என்று சொல்கிற பொழுது அது அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. அது விலங்குகளாக இருக்கலாம், அல்லது பூச்சிக்களாக இருக்கலாம், புழுக்களாக இருக்கலாம், அல்லது தாவரங்களாக இருக்கலாம். அதுபோன்று தான் உயிரற்ற பொருள் என்று கருதப்படுகிற, ஆனால் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய காற்றிலிருந்து கல், மண், இது போன்ற உயிரற்ற பொருட்களும் நம்ம சுற்றுச்சூழலுடைய ஒரு அங்கமாக திகழ்கிறது. ஆனால் இந்த சுற்றுச்சூழலின் அங்கமாக இருக்கிற இத்தகைய பொருட்கள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சுற்றுச்சூழலில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் சில நேரங்களில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்கள் என்பதை விட பல நேரங்களில் ஏற்படுகிற சுற்றுச்சூழல் சமன்பாடு இல்லாத ஒரு நிலை பல சுற்றுச்சூழல் சீர்கேடை உருவாக்குவதோடு இல்லாமல் அதனுடைய பின் விளைவுகள், பக்க விளைவுகள் மிகவும் பாதிப்பாகத்தான் அமைகிறது. அதுபோன்றுதான் சுற்றுச்சூழலின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உயிரினங்களில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது கொசு என்று சொல்கிறோம், மஸ்கிட்டோ என்று சொல்லுவது. ஆனால் இந்த கொசு எந்த அளவிற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அல்லது தீமை தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஒரு உயிரினமாக கொசு ஒரு முக்கியமான உயிரியாக இருப்பதோடு இல்லாமல் அது பல விலங்குகளுக்கு உணவாகவே இருக்கிறது. ஆனால் கொசு உருவான ஒரு விதம் இந்த சுற்றுச்சூழலில் நம்மை கடித்து அதனால் நோயை உருவாக்குவது அல்ல நோக்கம். ஏனென்றால் அத்தகைய பூச்சிகள் தாங்கள் வாழ்கிற ஒரு 5 நாட்களில் பல உயிரினங்களுக்கு ஒரு உணவாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த தண்ணீரில் வாழ்கிற மீன்களாக இருக்கலாம் அல்லது தவளையாக இருக்கலாம். மீன்களும் தவளைகளும் தண்ணீரில் உணவாக உட்கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அங்கே கொசு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதனுடைய லார்வல் பருவம் என்று சொல்லப்படுகிற அந்த சூழ்நிலையில் தண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த லார்வல் பருவம் என்று சொல்லப்படுகிற அத்தகைய தண்ணீரில் நீந்தக்கூடிய அந்த கொசுக்களின் முட்டை பருவத்தை அடுத்த ஒரு நிலைதான் அந்த லார்வல் பருவம் என்று சொல்வது. மீன்களும் இன்னும் தவளையினுடைய
அதனுடைய குஞ்சாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நாம் டேட்போல் என்று சொல்கிறோம், தலைப்பிரட்டை என்று சொல்கிறோம். இவை அனைத்துமே நீரில் உள்ள கொசுக்களினுடைய இந்த லார்வல் பருவமாக இருக்கக்கூடிய அந்த கொசுக்களை உன்று வாழ்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது கொசு அது ஒரு பூச்சியாக மாறுவதற்கு முன் நீரில் இருக்கிற பொழுது பல உயிரினங்களுக்கு நிச்சயமாக நன்மையாக இருக்கிறது. அது உணவாக இருக்கிறது என்று சொல்கிறதை வைத்துக்கொண்டே அது ஒரு உணவு சுழற்சியில் ஒரு முக்கிய அங்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது, அதிலும் நீரில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது சில நேரங்களில் வளர்சிதை மாற்றத்தினால் வருகிற அந்த பூச்சியாக மாறுகிற பொழுதுதான் அது கொசுவாக நாம் நம்முடைய வாழிடங்களில் பார்க்கிறோம். அவ்வாறு கொசுவாக உருவாகிற அத்தகைய நிலையில் பல சூழ்நிலையிலிருந்து அது உருவாகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், நன்னீரிலிருந்து, அது நன்னீரிலும் அதிகமாக நீர் இருக்கக்கூடிய இடத்தில் வளர்வதுதான் அனாஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கொசு. அதே போன்று நன்னீரில் சிறிதளவு சில நேரங்களில் சிரட்டையிலும் அல்லது இருக்கிற தெருக்களில் இருக்கிற டயர்களிலும் தேங்கி இருக்கிற தண்ணீரில் அது உருவாகிற அந்த சூழல், அதனால் வரக்கூடிய கொசு என்னவென்று கேட்டால் ஏடிஸ் என்று சொல்கிறோம். அதே மாதிரி மிகவும் அசுத்தமான தண்ணீரில் உருவாகக்கூடிய கொசு தான் கியூலெக்ஸ் என்று சொல்கிறோம். ஆனால் இவை மூன்றையும் கொசுவாக நாம் சொன்னால் கூட, இது கொசுக்கள் என்று சொன்னால் கூட, அதனுடைய தன்மை, அதனுடைய பணிகள் அல்லது அதை பயன்படுகிற விதம் பல விலங்குகளுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் கொசுக்களின் தீமையை பற்றி உள்ள செய்திகள் தான் நமக்கு அதிகமாக தெரிகிறது. ஏனென்றால் இன்றைக்கி கொடிய நோயை பரப்பிக்கொண்டு இருக்கிற ஒரு பெரிய சின்ன உயிரியாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய நோயை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அது இப்பொழுதெல்லாம் இந்த மாதத்திலிருந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி மாதம் வரை இந்த கொசுக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அவ்வாறு அதிகரித்து கொண்டு வர 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 இந்த 3 வகையான நோய் நமக்கு அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது தற்சமயம் டெங்கு என்று சொல்லப்படுகிற அந்த நோய் அதிகமாகவே பல நிலையிலும் இருக்கிறது. கிராமத்தில் மட்டுமல்ல, இல்லை நகரத்தில் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு அந்த நோய் பரவுதல் இருக்கிறதனுடைய காரணமாக இதில் பல குழந்தைகள், இன்னும் வாலிபர்கள் இந்த நோயினால் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று தான் இந்த மலேரியா என்று சொல்லப்படுகிற அந்த நோய், அது எதனால் வருகிறது என்றால் அனாஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கொசுக்களினால் ஏற்படுகிற அந்த நோய் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கியூலெக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கொசுக்கினால் ஏற்படுகிற நோய் என்னவென்று கேட்டால் யானைக்கால் நோய் என்று சொல்கிறோம். இந்த 3 நோயும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த கொசுக்கினால் வருகிற இந்த நோய்கள் பெரிய பாதிப்பை மனிதனுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் ஒரு சரி நிகர் சமானம் என்று சொல்வார்களே, அது போன்று இல்லாத ஒரு சூழ்நிலையால் கொசுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து இன்றைக்கு பல நோய்களை தந்து கொண்டிருக்கிற ஒரு தீமையான பூச்சி என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அதனுடைய நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆனால் யதார்த்தமாக இயற்கையோடு இணைத்து பார்க்கிற பொழுது இந்த கொசுக்கள் பல விலங்குகளுக்கு, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில தாவரங்களுக்கு கூட உணவாக இருக்கக்கூடியதாக, உயிரியாக இவை உருவாக்கப்பட்டு, ஆனால் இன்றைக்கு அதனுடைய சுற்றுச்சூழலினுடைய சீர்கேட்டினுடைய காரணமாக ஏற்படுகிற அந்த தன்மையினால் இன்றைக்கு பல நோய்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது
நாம் சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் வீடுகளில் கொசுவை பார்த்திருப்போம். ஆனால் அந்த கொசுக்களை ஒட்டி இருக்கிற அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பல்லிகள் இருக்கும். ஆனால் எளிதாக பல்லிகள் சென்று அந்த கொசுக்களை சாப்பிடுகிற ஒரு சூழல் இருந்ததனுடைய காரணமாக அத்தகைய கொசுக்களினால் நமக்கு எந்த ஒரு தீமையும் வந்ததில்லை. ஏனென்றால் இயற்கையாகவே வீடுகளில் சில உயிரினங்கள் இந்த மாதிரி கொசுக்களை அதிகம் பரவ விடாமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை, அது உணவு சுழற்சியின் மூலமாக அத்தகைய கொசுக்கள் அந்த விலங்குகளுக்கு ஒரு உணவாக இருக்கிறதனுடைய காரணமாக அன்றைக்கு ஒரு காலத்தில் இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால் நாம் இன்று பயன்படுத்துகிற கொசுவை விரட்டுவதற்கு பயன்படுத்துகிற பல பூச்சிக்கொல்லி மருந்துகள் இன்று நாம் அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று அப்படி அல்ல. ஏனென்றால் அந்த விலங்குகளே அவற்றை சரி நிகர் சமானமாக கொண்டு வந்து அவற்றை சரி நிலைக்கு கொண்டு வந்ததனுடைய காரணமாக யாருக்கும் இத்தகைய நோய் வருவதில்லை. இதில் வேடிக்கை என்னவென்று கேட்டால், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் கொசுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்படுகிற அந்த மலேரியா என்ற நோய் எப்படி நம்ம நாட்டிற்கு ஒரு சாதாரண ஒரு ஃபீவர் என்று சொல்கிறோமே, ஒரு காய்ச்சல் என்று சொல்கிறோமே, அது போன்று தான் அங்கே அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவே இந்தியாவை மிகவும் அதிக அச்சுறுத்தலோடு இல்லாமல் அது மிகவும் பாதிப்புக்கு கொண்டிருக்கிறதுக்கே காரணம் என்னவென்று கேட்டால், அந்த கொசுக்கள் பரப்புகிற அந்த நச்சு கிருமிகளால் ஏற்படுகிற இந்த சூழல்தான் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் கொசு என்பது ஏதோ நமக்கு தீமை தரக்கூடியது என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தால் கூட, நம்முடைய சுற்றுச்சூழலுடைய தன்மைக்கு ஏற்றால் போல் அவற்றுடைய எண்ணிக்கை அதிகமாக உருவாதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு அவைகள் அனைத்துமே நமக்கு எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்கிற பொழுது, எந்த அளவிற்கு கொசுக்கள் உற்பத்தியை நாம் தடை செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது நமக்கு புரிவதோடு இல்லாமல், நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், அப்படி வைத்துக்கொள்ளவில்லை என்றால் எத்தகைய விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால் நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்கிற பொழுது கொசுக்களால் வரக்கூடிய தீமையை விட கொசுக்களால் வரக்கூடிய நன்மைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது கொசுக்களை நாம் குறை சொல்லி பயனில்லை. நம்முடைய சுற்றுச்சூழலை தான் நாம் எந்த அளவிற்கு வைத்துக்கொள்கிறோம் எதை பொறுத்து தான் இத்தகைய சூழ்நிலை இருப்பதை தெரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்து கொசுக்களையும் வாழ விடுவோம்.